இந்த வீடியோவானது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இல்லை அதுக்கு மேலே வந்து நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா இல்லை சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த எக்ஸாம் கிளிக் ஆகும்னு தோணலை. ஸோ பிளான் பியும் என்கிட்ட கிடையாது. பிளான் பி நான் இனிமேல் தான் யோசிக்கணும். என்ன மாதிரியான ஒர்க்கு இல்லை எந்த மாதிரியான டொமைனுக்குள்ளே நான் போகலாம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பிகாஸ் நான் கடந்த 2 நாளாக வந்து இதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரியான ஒர்க் நேச்சர்லாம் இருக்குது, சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குவிட் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான ஜாபுக்கெலாம் வந்து ட்ரை பண்ணலாம், எதெல்லாம் வந்து இப்போ ஓப்பனிங்ஸ் வந்து கரண்ட்டாக பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சரிங்களா? நான் ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜேர்னிக்குள்ளே வந்துடுவாங்க. பட் எப்போ வெளியே போகணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஐ வுட் சே தட் நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கை வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்லஸ் யூஆர் வந்துட்டு ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து வெல்த்தியாக இருக்கீங்க, ஃபினான்ஷியலாக வந்து உங்கள் வீட்டில் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா யூ கேன் டூ இட். சரிங்களா? மோர் தேன் 3 years இல்லை எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வீட்டில் கிடையாதுன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியை வந்து ஒரு 3 yearsக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் வந்து கோ ஃபார் அண்ட் ஒர்க் அண்ட் டூ அலாங் வித் தட் ஒர்க் அப்படின்னு தான் நான் சொல்வேன். சரி, இப்போ இந்த வீடியோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பசங்க எல்லாருக்கும் வணக்கம். சரி, நீ எப்படிடா வந்துட்டு இந்த மாதிரி ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து தேடினேன், எங்கே இதெல்லாம் பார்த்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிவில் சர்வீஸ் படிக்கும்போது ஒரு விஷயம் பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு ஒரு ஃபோரம் இருக்குது. அவங்க வந்து ஜாப்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ஜாப் சம்மந்தமாக சில விஷயங்கள் வந்து ரிப்போர்ட்டாக வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. 2025க்கும் வந்து அவங்க அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படித்து பார்த்தேன். பிகாஸ் வந்து நம்ம இத்தனை வருஷமாக சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்கனால அதையே திருப்பி திருப்பி படிச்சிருப்போம். அதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிருப்போம். இத்தனை வருஷமாக அதை நம்ம சிவில் சர்வீஸ்க்காக படிச்சிருப்போம். இப்போ வந்து நான் அதை எடுத்து நம்மளுக்காக அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதில் வந்து ஒரு டாப் 15 ஜாப்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்து அதோட என்ன சொல்கிறது, இன் அண்ட் அவுட்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி வந்து கிராக் பண்ண முடியும், ஏதாவது கோர்ஸ் படிக்கணுமா அப்படின்ற சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஓவர் வியூவாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏஐ அப்படின்றது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அதாவது டிஸ்ட்ரப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நான் நிறையா ரிசர்ச் பண்ணேன். யூஸிங் ஏஐ டூல்ஸ், எக்ஸாம்பிள் வந்து பெர்ப்ளெக்சிட்டி வந்து நான் நிறைய யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் அ ரிசர்ச் டூல். சீரியஸ்லி வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் யாராவது 3 yearsக்கு கம்மியாக வந்து சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கோட் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் படிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் இதுலேருந்து நான் என்ன பார்த்தேன், இந்த ரிப்போர்ட்லேருந்து என்ன அனலைஸ் பண்ணேன், எப்படி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி என்னெல்லாம் அது சொல்லிச்சு, நான் இதுலேருந்து என்ன இன்சைட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம சிவில் சர்வீஸ் படித்தனால நம்ம நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி படிச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த குரூப் 1 யூபிஎஸ்சிலாம் படிக்கிறாங்க இல்லையா, இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க குரூப் 2க்கு மேலே இருக்கவங்க, அதாவது அந்த குரூப் 2 அதுக்கு மேலே இருக்க எக்ஸாம்ஸ் தான் அட்டன் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ நான் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் பேச போகிறேன். இந்த எக்ஸாம் படிக்கும் போதே நம்மளுக்கு இந்த அனலைசிங் பவர் அப்படின்ற வந்து நம்மளுக்கு அறியாமையே அது வர ஆரம்பிச்சிடும். ஒரு கொஷின் மெயின்ஸில் நம்ம கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஷினை எப்படிலாம் அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஆங்கிள்லாம் யோசிச்சு அதுக்கு வந்து ஆன்சர் எழுதணும்னு நம்ம பார்த்துருப்போம். ப்ரிலிம்ஸ்லையும் கூட. சரிங்களா? பிகாஸ் இந்த ப்ரிலிம்ஸில் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட் மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதில் என்ன மாதிரியான சம்மரி கொடுத்துருக்காங்க, இது எந்த மாதிரியான இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் நம்ம நாட்டில் ஒரு 5 வருஷத்துலையோ இல்லை அது 10 வருஷத்துலையோ, அந்த மாதிரி சில விஷயங்கள் படிச்சிருப்போம். அது போக ஹிஸ்டாரிக்கலாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். இது வந்து நம்மளுக்கு வேற எங்கேயாவது யூஸ் ஆகுமான்னு கேட்டால் இந்த விஷயங்கள் வந்து டோட்டலி அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்கில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிசிப்ளினாக நம்மளால் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதற்கடுத்து வந்துட்டு அனலைசிங் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இன்பில்ட்டாகவே அது வந்திருக்கும் இத்தனை வருஷம் நம்ம ஜேர்னியில். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை, ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்ம எப்படி படிக்கணும், எப்படிலாம் அதில் வந்து இன்சைட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயங்களை இந்த ஏஐட்ட வந்து நான் சொன்னேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஸ்கில்ஸாக இருக்குது. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லையும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பரேஷன்லையும் இதெல்லாம் ஸ்கில்ஸாக இருக்குது. இது எப்படி வந்து எனக்கு ஒரு ஜாப் ரெடியாக வந்து மாற்றும், ஜாபுக்கு போகிற ஒரு ஆளாக வந்து என்னை மாற்றும் அப்படின்றத நான் அந்த கொஸ்டின்ஸாக வச்சு அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்து இந்த ரிப்போர்ட் அனலைசிங் பண்ணி சில விஷயங்கள் சொல்லு அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ இது வந்து நான் தனியாக ரிசர்ச் பண்ணி சரி, ஏஐ சொன்னதும் சரி, மோர் ஆர் லெஸ் வந்து ஒத்து தான் போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 5 yearsல எந்த ஜாப் வந்து ரொம்ப பெருசாக பூம் ஆகிட்டே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அடுத்து வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேட்டா அனலிஸ்ட், அப்புறம் டேட்டா இன்ஜினியர், அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிகாஸ்
இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கான் சரிங்களா. ஸோ அவன் மூலியமாக எனக்கு தெரியும். அதற்கடுத்து ப்ராடக்ட் மேனேஜர், பிஸ்னஸ் அனலிஸ்ட், கிளவுட் ஆர்கிடெக்ட், ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் லாஸ்ட் 5 இயர்ஸில் பூம் ஆயிருக்கு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுவேன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதாவது கோடிங் பண்ணி இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ்லாம் வருது இல்லை கம்ப்யூட்டரில், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சரிங்களா. இதில் எதெல்லாம் டெக்னிக்கல் ரோல்ஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் ரோல்ஸ் அப்படின்றத நான் முன்னாடி சொல்லிடுறேன். இந்த ஏஐ சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் வருது பார்த்தீங்களா. ஏஐ சம்மந்தமாக டேட்டா சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெஷின் லேர்னிங், இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் கற்றுக்கணும், அதாவது கோடிங் சம்மந்தமாக சரிங்களா. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கோடிங் வந்து பிடிக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு பிடிக்கல. பட் இப்போ நம்மளுக்கு தேவை அப்படின்னா வந்து சில விஷயங்கள் நம்ம படிச்சு தான் ஆகணும். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. பட் அதை நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து கோடிங் பிடிக்காது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ரோல்குள்ளே வந்துடும். அப்போ நான் டெக்னிக்கல் ரோல்ஸில் இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் மேனேஜரு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, டேட்டா அனலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். பட் மேஜராக வந்து கம்யூனிகேஷனு, ஒரு விஷயத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்லேயே வந்து பூம் ஆகிட்டே வந்திருக்குன்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஏஐயும் அதான் சொல்லிச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. அப்போது அடுத்த 15 வருஷத்தில் என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து இன்னும் ரொம்ப பூம் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி ஏஐ வந்து ரொம்ப பூம் ஆக தான் போகுது. ஏஐ வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப பூம் ஆச்சா அப்படின்னு கேட்டால் அங்கங்கே ஆச்சு. பட் ஃபாரின் நேஷ்னல் வாழ்கிறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், ஏஐ வந்து அங்கே ரொம்பவே பூம் ஆயிடுச்சு லாஸ்ட் 5 இயர்ஸில். இப்போ வந்து அங்கங்கே வந்துட்டு ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் பல ஸ்டேட்ஸில் வந்துட்டு இப்போது தெலுங்கானாலேயோ, ஹைதராபாத், விசாகப்பட்டினத்துலேயும் வந்து ஒரு டேட்டா சென்டர் கூட ஆரம்பிக்க போகிறாங்க. கூகுள் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த அடுத்த 15 இயர்ஸில் கண்டிப்பான முறையில் ஏஐ, டேட்டா சயின்டிஸ்ட்டு, அப்புறம் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் எல்லாருமே பூம் ஆக தான் போகிறாங்க. பட் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விகரஸாக இருக்க போகுது. பிகாஸ் எல்லார் கையிலையும் வந்து ஏஐ இருக்க போகுது. ஏஐ தெரிஞ்சால் வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதன் மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வி ஆர் குவிட்டிங் அப்படின்னா ஏஐ சம்மந்தமாக எது படித்தாலும் நம்மளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. பட் உடனே கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பிகாஸ் வி ஹாவ் கெரியர் கேப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கெரியர் கேப்பை வந்து நம்ம எப்படி வந்து அவங்கள்ட்ட ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம், இன்டர்வியூகிட்ட எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றது. சரி, இப்போ இந்த ஏஐ சம்மந்தமாக தான் ஒர்க்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நம்ம வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லையோ, குரூப் 1 ப்ரிப்பரேஷன்லையோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனலைசிங் பவர் வந்து நம்மளுக்கு நிறையவே வளர்ந்துருக்கும். நிறையா ரிப்போர்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம், நிறையா டாக்குமெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்போம், நிறையா சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிருப்போம். அதில் வந்து நிறைய பேர் ஏஸ் பண்ணியிருப்பீங்க. அது எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலைன்றதுக்காக நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ஆயிடாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்தே ஒரு ரோல் இருக்குது. அதுதான் ப்ராஜெக்ட் மேனேஜர், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் டேட்டா அனலிஸ்ட். இந்த ஏஐ இன்ஜினியர், எம்எல் அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஜாபுக்கு போகிறத விட இந்த ப்ராடக்ட் இன்ஜினியர், பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் இந்த ஜாபுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸி. பிகாஸ் இதை படிக்கிற டியூரேஷனும் கம்மி. இன்னொன்று, நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே அந்த அனலைசிங் கேப்பபிலிட்டி இருக்குது சரிங்களா. இது சார்ந்து, அதாவது இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோ, ப்ராடக்ட் மேனேஜரோ, டேட்டா அனலிஸ்ட் சார்ந்து படிக்க வேண்டிய டூல்ஸ், அதாவது வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் படிச்சுப்போம்ல, அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒர்க்குள்ளே போகிறதுக்கும் சில டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை படிக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸல் வந்து நல்லா தெரியணும் இஃப் யூ ஆர் அன் அனலிஸ்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் எக்ஸல் மாதிரி இன்னொன்று இருக்கும், பவர் பிஐ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் எதற்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெரிய பெரிய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். விஷுவலைஸ் பண்ணி நம்மளுக்கு சில விஷயங்களை காட்டுவாங்க. இது இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குப்பா, இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குப்பா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம நித்தியோக ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் சில விஷுவலைசேஷன்லாம் பார்ப்போம்ல, பார் சார்ட்டு, பை சார்ட்டு, இந்த மாதிரி போடுறதுக்கு தான் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதுக்குள்ளே நான் இன் டீட்டெயிலாக போக வரும்ல, அது என்ன அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா. இந்த ரோல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் வந்து அடுத்த 15 வருஷத்தில் இருக்க போகுது. இது லாஸ்ட் 5 இயர்ஸ்லையும் இது இருந்தது. பட் அடுத்த 15 வருஷத்தில் ரொம்ப இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 15 வருஷத்தில் ஏஐயோட பூம் எங்கேயோ போக போகுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கடுத்து டேட்டா ரொம்ப வந்து மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ கூகுள் கூட விசாகப்பட்டினத்தில் ஒரு டேட்டா சென்டர் ஆரம்பிக்க போகிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. ஸோ இந்த விஷயங்களில் சார்ந்து நம்ம வந்து நம்மளோட எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம், இன்டர்வியூஸ்க்கு இல்லை ஒர்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா டேட்டா அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அதை வந்து ப்ரைவசியாக வச்சுக்கணும்னு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு டொமைனும் வந்து அதிகமாக பூம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்தியா பொறுத்தளவில். ஃபாரினில் இது பூம் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வரதான் போகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் மட்டும்தான் இருக்காப்பா, எல்லாமே டெக்னிக்கல் ஐடி சார்ந்து தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. இந்த ஏஐ வந்துட்டு நம்மளுக்கு வந்து கோடிங் கற்றுக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொன்னேன். ஆனால் பர்ப்ளெக்சிட்டி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் சொல்லிச்சு. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நான் கொஞ்ச நாளாகவே நான் கற்றுட்ருக்கேன். அதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 60% மேலே நான் ஏஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் வந்து நிறைய ப்ராம்ப்ட்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ப்ராம்ப்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ChatGPT எடுத்து ஒரு டைப் பண்ணுறீங்களா, அதுதான் ப்ராம்ப்ட். பட் அந்த ப்ராம்ப்ட்டை வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கொடுக்குறீங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு அவுட்புட் வருதுன்றதை பொறுத்து யூ கேன் பிகம் அன் இன்ஜினியர். இதுக்கும் வந்து ஜாப் ரோல்ஸ் வந்து வரதான் போகுது. ஸோ இது இப்போதைக்கு பூம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் ஒரு மேபி ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு இந்தியாவில் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்காங்க. பட் சேலரி வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அரௌண்ட் 20K இருக்கும். குரூப் 4ல் போகிறவங்களுக்கு கூட அந்த அரௌண்ட் 26, 27 தான் இருக்க போகுது. பட் இங்கே வந்து க்ரோத்துன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதற்கடுத்து இந்த எத்திக்ஸ் சார்ந்து நம்ம வந்து சிவில் சர்வீஸில் படிச்சிருப்போம். இந்த ஏஐ வந்தனால எத்திக்ஸில் ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருமா, எல்லா விஷயத்தையும் ப்ரைவேட்டாக வச்சுக்க முடியுமா அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஏஐ சார்ந்து எத்திக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னே ஒரு ஜாப் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏஐ படிக்கணும்னு சில பேர் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வந்து கேதர் பண்ண வேண்டி இருக்கும். சரிங்களா? இஃப் யூஆர் அன் இன்ஜினியர், இஃப் யூஆர் அன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், யாருனாலும் படிக்கலாம். பட் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து கேதர் பண்ண வரைக்கும் அது வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதற்கடுத்து இதெல்லாம் வந்து ஐடி சார்ந்து இருக்குப்பா, இதை தவிர வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால், முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து வளரும் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் சார்ந்து நிறைய விஷயங்கள் வளரப்போகுது. பிகாஸ் ஏஐ வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துற போகுது. இது இன்னொரு மனிதனுக்கு எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள் வந்து நிறையா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து எஜுகேஷன் செக்டார் பெர்ப்ளெக்சிட்டியும் வந்து அதை வந்து சொல்லியிருக்கு. அது வந்து ஒரு டேட்டாவோடய கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக இந்த செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸு, ஹை ஸ்கூல் டீச்சர்ஸு, அந்த டீச்சரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒர்க்குனா ஐடின்னு மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். பட் அப்படி கிடையாது. டீச்சிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொஃபஷன் இன் சொசைட்டி. அவங்களாலையும் நல்லா ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால், இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பான முறையை நல்லா ஏர்ன் பண்ண முடியும். பிகாஸ் ஸ்கூலில் வந்து அவ்வளோ பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் யூ கேன் கோ ஃபார் அ ப்ரைவேட் டியூஷன், இல்லை நீங்களே ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம். எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ டியூஷன் எடுத்து கூட உங்களால் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒருத்தர் வந்து நல்லா சம்பாதிச்சார். கிட்டத்தட்ட 1 lakh per month வந்து ஹி வாஸ் ஏர்னிங் ஆஸ் அ டியூஷன் மாஸ்டர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு வந்துட்டு ஓப்பனிங்ஸ் ஃப்யூச்சரில் நிறையா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து எல்லா ரோல்ஸையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக டீச்சிங் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷன் வந்து இருந்தே ஆகும். பிகாஸ் ஸ்கூல்ஸ் வந்து அழிய போகிறது கிடையாது. ஏதர் வந்து ஸ்கூல்ஸ் ஃப்யூச்சரில் வந்து டிஜிட்டலாக மாறினா கூட டீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆள் இருந்தால் ஆகணும். அவங்கள கைட் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு. ஏஐ வந்துருப்பா, ஏஐ ரோபோட்ஸ் வச்சு பண்ணிடுவாங்கப்பா, அதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. இப்போது கார்பெண்டர் எடுத்துக்கோங்க. அவரை வந்து மாற்ற முடியுமா? கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு வந்து பண்ணி தான் ஆகணும். அவரோட ஜாப் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போதில்லை. எதெல்லாம் மேனுவலாக, எதெல்லாம் ஹியூமனோட கனெக்ஷன் இருக்க போகிற ஜாப்ஸாக இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் வந்து அழியவே அழியாது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது சார்ந்து சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது டீச்சிங் சார்ந்து சில விஷயங்கள் பண்ணலாம். இதில் இந்த ரிப்போர்ட்டில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து இந்த ட்ரக் டிரைவர்ஸு, இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக தான் ஆக போகிறாங்க. பிகாஸ் டெலிவரி மெத்தட் வந்துட்டு ரொம்ப பூம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போயே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேர் ஜெப்டோ யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ வரையும் வந்து நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது நிறைய விஷயம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. சோஷியல் மீடியா, அப்புறம் இந்த ஜெப்டோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது ஏன் அப்படின்னு எனக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு நம்ம நடந்து போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆனால் பூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பூம் ஆகும், பூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இந்த பெர்ப்ளெக்சிட்டி வந்துட்டு நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை பற்றி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? அது வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எனக்கு எந்த மாதிரி ரோல் வந்து சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. அது சொன்னது என்னென்னா 3 விஷயம். உனக்கு வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, டேட்டா அனலிஸ்ட்டு, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சூட் ஆகும். பிகாஸ் நீ என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் வந்துட்டு வளர்த்துக்கிட்டியோ அதே ஸ்கில்ஸ் தான் இந்த டொமைனுக்கும் வந்து தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 6 months நீ இதில் எஃபோர்ட் போட்டேன்னா உன்னால் இது எல்லாத்தையும் படித்து முடிச்சிட முடியும். பட் ஆனால் ஏஎல் இன்ஜினியர் ஆகும்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். திரும்பி ஒரு வருஷம் கேப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஸோ இன்னொன்று நான் அதுகிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்.
அதையும் பேஸ் பண்ணி தான் அது இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இதை படிக்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது, இதை படிக்கிறதுக்கும் அவ்வளோ காஸ்ட் செலவாகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. சரிங்களா? ஸோ இந்த கோர்சஸ்லாம் எதில் கூகுள்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க, ஐபிஎம்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்பில் போட்டாலே நம்ம நல்லா கற்றுக்கலாம். இன்னொன்று, ஜாப் மார்க்கெட் போகும்போது உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்கில் இருக்கா, உங்களால் ஈஸியாக ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுதா, உங்களால் வந்து மித்த ஃபெல்லோ ஒர்க்கர்ஸோட வந்து கோப்பப் பண்ணி வந்து ஒரு விஷயத்தை டீம் ஓரியன்டாக பண்ணி முடிக்க முடியுமா, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது போக டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, அதாவது வந்து ஆஸ்பிரண்ட்க்கு சஜஸ்ட் பண்ணுறது பெர்ப்ளெக்சிட்டி இல்லை எந்த ஏஐ இருக்கணும், நான் நிறைய ஏஐல போட்டு பார்த்தேன். எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறது அனலிஸ்ட் சம்மந்தமாக சில ரோல்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் டீச்சிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கோ ஃபார் டீச்சிங் அப்படின்னு சொல்லுச்சு. சரிங்களா? ஏன்னா எடுடெக் கம்பெனிஸும் வந்து ஃபியூச்சரில் வந்து வளர தான் போகிறாங்க. உங்களுக்கு இப்போ பிஎட்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுடெக் கம்பெனிஸில் தைரியமாக வந்து கேட்கலாம். கவர்மெண்ட் டீச்சர்ஸோட அவங்களுக்கு சேலரி நல்லா தான் தருவாங்க. இன்னொன்று, அங்கே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எங்கள் வீட்டு பக்கத்தில் வேதாந்தோ அப்படின்னு ஒரு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி, டியூஷன் போகிறதுக்கெலாம் வராங்க, அவ்வளோ பெரிய இதுக்கு. ஸோ ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். எஜுகேஷன் வந்து ரொம்ப பூமாக தான் போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐ இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஏஐ இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹூ ஆர் இன் கனெக்ஷன் வித் பீப்புள் டைரக்ட்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக போகிறது கிடையாது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்சைட் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் ஏஐ வளர தான் போகுது. நீங்கள் டெக்னிக்கல் சார்ந்த சில விஷயங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நான் டெக்னிக்கல் சார்ந்து, இல்லை கொஞ்சம் டெக்னிக்கல் சார்ந்து சூஸ் பண்ண போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் அந்த டீச்சிங் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனையும் வந்து மறந்துடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. நீங்கள் என்ன வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிவிட்டு முன்னாடி போக போகிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பிளான் பி என்னன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். நானும் ஒரு 2 நாள் 3 நாள் உட்காந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன், என்ன நம்மளுக்கு சூட் ஆகும், எது சூட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் புதுசாக இருக்குது. பிகாஸ் நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் போயிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டோம். டேரெக்டாக படித்து முடிச்சோன்னே இதை படிக்க வந்திருப்போம். நம்மளுக்கு இப்போது என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றது தெரியாது. பட் ஜாப் மார்க்கெட்டுன்றது வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்க போகுது. நிறைய காம்படிஷன்ஸ் இருக்க தான் போகுது. பட் வி ஹாவ் டு ஓவர் கம் இட். ஏன்னா அதை குவிட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட மெயில் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன், இல்லை கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மெயில் பண்ணலாம். நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இப்போதைக்கு சின்னதாக வந்து கைடன்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இஃப் யூ வாண்ட் இட் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ.